ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் கதிர் காசு எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அச்சோ எப்படா சமாளிக்கிறது, இந்த பாண்டியன்ட்ட மாட்டிக்கிட்டு நம்ம முழிக்கணுமேடான்னு சொல்லிட்டு இவங்க அச்சோன்னு பாட்டை போட்டுவிட்டு உட்காந்துருக்க. அச்சோ பதறுதே, 1000 ரூபாய்க்கே இவ்வளோ பதறுதேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க கேம்பில். கண்ணா 1000 ரூபாய் இல்லை அண்ணா, மாட்ட போகிறோண்டா கண்ணா அப்படிங்கிறாங்க. என்னடா டைலாக் அடிக்கிற, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, மாமா 1000 ரூபா எடுக்கல மாமா, 11,000 எடுத்து விட்டு கொத்துட்டா மாமான்றது. அச்சோ வச்சுட்டாண்டா ஆப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பேயை பார்த்தானே இவ்வளோ பதறாருன்னு சொல்லிட்டு யோசிச்சா கடைசியில் பாண்டியன் பேயை விட மோசமான ஆளுன்னு தெரியும். அந்த பேய்கிட்ட கூட சிக்கி சின்ன பண்ணமா இல்லாண்டா அந்த பாண்டியன்ட்ட மாட்டினா பாலா போயிடுவோண்டா அப்படின்றாரு. சரி டைலாக்லாம் அடிச்சது போதும் சமாளிங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா தங்கமயில், போதும் மாமா இதுக்கப்புறம் என்னால் அசிங்கப்பட முடியாது, நான் வெளியேறினேன் அப்படிங்கிறாங்க. நீ இந்த சீரியலை விட்டே வெளியேறணும் அப்படிங்கிற மாதிரி. அந்தளவுக்கு முரட்டத்தனமா நீ நடந்துக்கிற, ரொம்ப கொடூரமாக இருக்க, கொடூர குரங்கா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பண்ணதெல்லாம் சில்லறத்தனமான வேலை, ஆனால் நீ கோவப்படுற பாரியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக டொங்கன்னு காசு வர அவங்க டொபக்குன்னு கொண்டு போய் கொடுக்க, அப்புறம் ரூமில் உட்காந்து அப்செட்டாகவே இருக்காரு. சரி மாமா அப்செட் ஆக வேணாம், நம்ம பழசெல்லாம் மறந்துடுவோம் அப்படிங்கிறது. 21,000 கட்டினது சும்மாவா, கொண்டு வந்து உன்னை உட்கார வச்சா பழசெல்லாம் மறந்துடுவோம் வேற பேசுறியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி பலார்னு 2 அறை உண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. என்ன பண்ணுறது, இப்படிலாம் ஒரு சோதனையை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாரே கடவுள்னு நினச்சி கடவுள் மேலே தான் கோபப்படுறா நம்ம சரவணன். போதுமாம்மா நார்மல் நிலைமைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்களோட ரொமான்ஸ் அதெல்லாம் விட இப்படிலாம் ஒன்று கொண்டு வந்தால் தான் ஏதாவது பண்ணுவார் நம்ம மாப்பிள்ளை, ஒன்று கைக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நீ மயில் உங்கள் அம்மா பேச்சு கேட்ட, நீ நடுத்தெருவுக்கு தான் வருவே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. உண்மை வெளியே தெரிஞ்சதுன்னா துரத்தி அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரின்னு பார்த்துக்கலாம். இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம குமார் இருக்காரு, அவரு கல்யாணங்கிறதுக்காக நகையெல்லாம் எடுக்க சொல்கிறாங்க ராஜி வீட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்